சாமுண்டி ஹில் போகிற வழி. ஆக்சுவலி ஒரு ஆர்ச் மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, வேறு நேம் போர்டு இருக்கிறதா காமிக்கிறாங்க. நம்ம ஒரு நேம் போர்டு தெரியுது. ஸோ இங்கே ஒரு கேட் போட்டிருக்காங்க, மெயின் கேட்டு. ஸோ வெல்கம் டு Adabove Goddess Chamundi Hill of Reserve Forest. சூப்பராக இருக்கா? சீட் பெல்ட் போடணுமா? கண்டிப்பா. என்ன கேள்வி? திருப்பதி விழாக்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் திருப்பதி தான். ஐஸ்வர் வந்து சிட்டி வியூ கவர் பண்ணுறாங்க. சிட்டி வியூ கவர் பண்ண முடியல. இந்த ரவுண்ட் ஹில்லாக போயிட்டுருக்கோம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய சிட்டி வியூ. செம்மையாக இருக்குது. ஸோ சரத் என்ன சொல்கிறாருன்னா, ரைட் சைடு வந்து சிட்டியோட வியூ பாயிண்ட் வரும்ன்றாரு. இது ஐஸ்வர்யா கவர் பண்ண. ஐஸ்வர்யா கவர் பண்ணி வா, மைசூருடைய வியூ நீங்கள் பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். ரிஷி சைடில் இருந்தால் டோர் லாக் பண்ணி. செம்மையாக இருக்க வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்குது. ரிட்டர்னுக்கு லாஸ்ட் வியூ பாயிண்ட் தான் ஸ்டார்ட். ஸோ ரிட்டர்னில் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சு கவர் பண்ணி. ஸோ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தா மைசூருடைய மொத்த சிட்டியும் தெரியுமா. இதுதான் வியூ பாயிண்ட். ஸோ ரிட்டர்ன் வரும்போது இதை நாங்கள் பார்க்கலான்னு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். பெங்களூர் டிராஃபிக்னு நினச்சி இங்கே வந்தால் இங்கேயும் டிராஃபிக் நிறையா இருக்குது. ஸோ கிராஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. சாமுண்டி ஹில்லுக்கு 201 பஸ் சர்வீஸ் கூட போட்டிருக்காங்க. முன்னாடி கூட கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவுக்கு எல்லாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. அதாவது ஒன் வே ரோடு மாதிரி இருக்குது. அதே ரோட்லேயே போனால் அதே ரோட்லேயே வரணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹெவி டிராஃபிக் பயங்கரமானதுனால காலையிலே ரொம்ப ஏர்லி மார்னிங் இதுக்கு வரணும் சீக்கிரமாக. ஏன்னா ஃபுல் ரஷ்ஷு. ஸோ இப்போ நாங்கள் காரை வந்து பின்னாடி பார்க் பண்ணிவிட்டு நடந்தே போகிறோம். ஒரு 300 மீட்டர் 200 மீட்டர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி நடந்து போகலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். முன்னாடி தெரியும் ஓகேங்களா. இது கேட்டுக்கு முன்னாடியே பார்க்கிங்லாம் பேசிட்டே சொல்லணும், காமிக்கணும்ல. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இங்கே நிறுத்திடுறாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கிங்காக. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கூட்டம் கோவிந்தா கோவிந்தா தான். இதெல்லாம் என்னன்னே தெரியல. மல்டி லெவல் கார் பார்க்கிங்கா. எவ்வளோ பெரிய பார்க்கிங் பார்த்தீங்களா? இந்த கூட்டம் அங்கே பாருங்க. எதுவுமே யாருக்குமே இடமே இல்லை. எல்லாமே பாதி பேர் அங்கே ரோட்டில் வர வழியிலே ஓரமாக நிறுத்தி வச்சிடுறாங்க. வேட்டு டெம்பிள் எங்கே செல்லும் இந்த பாதைங்கிற மாதிரி அப்படியே அந்த கூட்டத்தை பாருங்கள். தயவு செஞ்சு வரவங்களா இருந்தால் ரொம்ப காலையில் ஏர்லி மார்னிங்கே சீக்கிரமாக வந்துடணும் இருக்கலாம். ஸோ வழக்கம் போல் எல்லா கோயில் வாசல்லையும் இருக்கிறது தான். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. தாமரைப்பூ எல்லா பூவையும் வச்சு வளையல், மைசூர் பாக், வழி ஃபுல்லாக கடைங்க தான். எப்பயுமே யூஸ்வலாக எல்லா கோயில் வெளியும் இருக்குமே அதே வளையல் எல்லாமே இருக்குது. ஸோ செப்பல் மட்டும் நம்ம இங்கே தான் எங்கேயாவது ஒரு கடையில் நிறுத்திக்கணும். ஐ மீன் விட்டுறணும். அதுக்கும் பே பண்ணணும் போல இருக்குது. சோடா, சர்பத், கார்னு எல்லாம் விற்கிறாங்க. டயர்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நடந்து வர்றது கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதுவும் குழந்தைய தூக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. வாங்கிக்கலாம். இதுவே நம்ம தனியாக ஒரு vlog எடுக்கலாம் போல இருக்கு. அப்படி இருக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு இந்த ஷாப்பிங்காக ஒரு பஜாருக்கு வருவோம்ல, பாண்டி பஜார், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இதில். கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அவங்க கண்ணு மூடி தான் கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே.
நம்ம சாமுண்டீஸ்வரி டெம்பிளோடைய வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இங்கே ஸ்பெஷல் கவுண்டர் 100 rupees கவுண்டரே ரொம்ப பெருசாக இருக்குது. திருப்பதி கவுண்டரோட பெருசாக இருக்குது. அதாவது அவங்கள ஃபோட்டோவில் கவர் பண்ணணுமா? அதானே ஃபோட்டோவில் கவர் பண்ணணுமா? சத்தியமா இல்லை, இவன் தானே உனக்கு கூப்பிட்டான். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் தர்ஷனுக்கு எப்போ போக தெரில. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. செம்ம க்ரௌட் இருக்குது. இதுதான் சாமுண்டீஸ்வரியுடைய என்ட்ரன்ஸ் ஆகிட்டு டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே திருப்பதி செட்டப்பில் இருக்கிற மாதிரியே இருக்குது. பயங்கர கூட்டம். இன்றைக்கெலாம் போய் உள்ளே பார்த்தோன்னா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இதிலே ஓட்டிடுவோம். வந்ததே ஒரு நாள் ட்ரிப்பு தான். ஓரமாக வாங்க. विन्नी ये साड़ी देखिए கடவுளோட ஏதோ ஒரு இதில் பார்த்துட்டோம். என் வந்து எங்களை பார்த்துட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி இந்த கூட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு போய் பார்க்க வேண்டாம், செம்ம க்ரௌடு அப்படின்னு நினச்சோம். கடைசியில் சாமி ஏதோ ஒரு வழியில் வந்து எங்களை பார்க்க வச்சிருச்சு. தேங்க்யூ காட். ஒரு நிமிஷம் இங்கே கிட்ட வாயேன். டியூட் இங்கே வா, சூப்பராக ஒரு இது இருக்கு, மிஸ் பண்ணிடாத. அழகாக இருக்குது. பூக்கள் வந்து தேனை தான் உண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இளநீ, மாங்காய், கரும்பு ஜூஸு, சிப்ஸு, ஐஸ்கிரீமு, வெள்ளரிக்காய் எல்லாமே விற்கிறாங்க. கோயில் இதையும் பார்க்குறத விட இந்த கடை போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கல. இவர் தான் மகிஷாசுர அரக்கரம். நரகாசுரன் எப்படியோ அப்படிதான் போல இருக்கு இவரும். இவருக்காக தனியாக ஒரு கூடு கட்டி நடுவில் 4 செடிகளை வச்சு நடுவில் இவர் சிலையை பெருசாக வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு வெளில வரும்போது எக்ஸிட்லேயே இவரை நீங்கள் பார்த்து இவர் கூட எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்களும் எடுத்துக்கலாம். இப்போ நாங்களும் இவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக போகிறோம். ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி டெம்பிள். அதாவது நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சாமுண்டீர் ஹில் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹில் வந்து உங்களுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேலே ஏறி வந்து கேட் 1லேயே நிறுத்திட்டு உள்ளுக்கு தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மைசூர் பார்த்துக்கோங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. ஆனால் 2 விதமான கூப்பன் இருக்குது. ஒன்று 30 rupees, ஒன்று 100 rupees. 100 rupeesலேயும் கூட்டம் இருக்குது, 30 rupeesலேயும் கூட்டம் இருக்குது. ஸோ எங்கள் கூட்டத்தை கவர் பண்ண முடியல, அதனால் நாங்கள் சாமியை பார்க்கல. ரொம்ப சோகத்தோடு வெளியில் வந்துட்டு இருந்தோம். சாமியே தேரோடு வந்து எங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இடம் மைசூர் பேலஸ். ஸோ அவ்வளோதான், இந்த விலாகை இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மைசூர் பேலஸில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் டியூட். பாய் சைடுங்க. ஸோ இதெல்லாம் புத்தா சிலை, விநாயகர் சிலை, அதுலேருந்து பணியார சட்டியிலேருந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற எல்லா பொருள்களும் அழகாக வச்சுருக்காங்க. பீங்கான் ஜார் அழகாக இருக்குது எல்லாமே. நாங்கள் எதையுமே வாங்கலை. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா